அடுத்ததா தீபா மேம் நீங்க சொல்லுங்க. மிதுன ராசிக்கு வந்து கடந்த 2 வருஷமா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பாம்மா. மிதுன ராசி அன்பர்கள பொறுத்தவரைக்கும், சனி பகவான் வந்து பாருங்க, அவங்களுக்கு 8 மற்றும் 9க்கு அதிபன். அதாவது அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாரி பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மீனத்தில பெயர்ச்சியாகி இருக்காரு பார்த்தீங்களா? மீனத்தில பெயர்ச்சியாகி இருக்கக்கூடிய சனி பகவான், மிதுனத்துக்கு 10ஆம் பாவத்தில பெயர்ச்சியாகி இருக்கார். அப்ப இந்த சனிய வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, கர்ம சனி அப்டிம்பாங்க. கர்ம சனி அப்டின்னும்போது, பொதுவா ஜோதிடத்தில ஒரு வார்த்தை உண்டும்மா. 10ல ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல யோகம் உண்டு அப்டிம்பாங்க. இங்க 10ல இருக்க பாவி யாரு? சனி பகவான். அவரு என்ன நேரா உனக்கு சிம்மாசனம் குடுத்துருவாரா? வைர கிரீடம் குடுத்துருவாரா? அப்டின்னா, அப்படிலாம் கிடையாதும்மா. காரணம் என்ன? அப்டின்னா, இங்க இருக்க பாவி சனி அப்டின்றதுனால, ஒரு விஷயம் அவரு ஒருத்தவங்களுக்கு செய்யும்போது, செய்யறதுக்கு முன்னாடி அவரே பலமுறை யோசிப்பாரு. குடுக்கணும் அப்டின்னா, முடிவு பண்ணிட்டாரு அப்டின்னா, அவரே ஒரு பேச்சு கேட்க மாட்டார். விஜய் சார் ஒரு படத்துல சொல்லுவாருங்க பாருங்க, அந்த மாரி. "ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்." அப்டின்ற ஒரு மைண்ட் செட் அவருக்கு உண்டு. அப்ப ரொம்ப சிம்பிள். கர்ம சனி என்ன பண்ணுவான்? உங்களோட நீங்க செய்யக்கூடிய தொழில்ல ஒரு பெரிய மேன்மை, முன்னேற்றம், ஒரு அபரிவிதமான வளர்ச்சி கண்டிப்பா ஏற்படுத்துவார். ஆனா எப்படி ஏற்படுத்துவாரு? மிதுனத்த பொறுத்தவரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, புதன் தான் ராசி அதிபன். எங்களுக்கு வந்து பாருங்க ஒரு கம்யூனிகேஷனுக்கான ராசி அப்டின்னே சொல்லலாம் மிதுனம். அதே மாரி எங்களுக்கு மிடில் மேன் வேல. பேசியே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பெரிய லெவல்ல சாதிப்போம் அப்டின்னு சொல்லக்கூடிய பெர்சனாலிட்டீஸ். பெருசா நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவோமா, ஆல்வேஸ் வி ஆர் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் அப்டின்னு சொல்லக்கூடியவங்க தான். அப்படிப்பட்ட பெர்சனாலிட்டீஸ் இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, ஹார்ட் ஒர்க் அப்டின்றது பண்ணணும். ஒரு ஆள் வேலை செஞ்சா நல்லதா? பொதுவா அ இந்த ஒரு பழமொழி இருக்கு பார்த்தீங்களா? "காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்க" அப்டிம்பாங்க. இப்போ உங்க சைடு தொழில்ல மேன்மை, முன்னேற்றத்துக்கான காத்து அடிக்குது. அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்? ஒரு ஆள் வேலை செய்யறதுக்கு பதில், ஒரு ஆள் 2 ஆள் வேலை செய்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்ல மேன்மை, முன்னேற்றம், அபரிவிதமான வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும். "அட போங்கம்மா, நாங்களே பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பசங்க. நாங்க போய் எதுக்கு வேலை செய்யணும்? நாங்க கால் மேல கால் போட்டுட்டு ஜம்முன்னு வேலை வாங்குவோம். எங்ககிட்ட வந்து பாருங்க 500 ஒர்க்கர் இருக்காங்க. 20 ஒர்க்கர் இருக்காங்க, 50 ஒர்க்கர் இருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்ம கால் மேல கால் போட்டுட்டு ஜம்முன்னு வேலை செய்றோம் அப்படின்னா, நம்மளோட மூளையாவது நம்ம கசக்கி பிழியணும். ஏதோ ஒரு விதத்துல ஒண்ணு உடம்புல வேர்வை சிந்தி உழைக்கணும். இல்லன்னா அதிகப்படியான டென்ஷன் எடுத்து உழைக்கணும். இப்படி உழைச்சா அப்லிஃப்ட்மென்ட் அப்படின்றது கேரண்டி. அப்படி உழைக்கல நாங்க வசதியான வீட்டு பசங்க. அப்ப எங்களுக்கு என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். உங்களோட தொழிலுக்கான கிராஃப் மேல வந்து ஏறவே ஏறாது. அப்படியே கான்ஸ்டன்ட்டா வந்து போயிட்டே இருக்கும். இருக்கிற நிலைமையில இருந்து கீழ போயிடுமா? கீழ போறதுக்கு வழி இல்ல. ஏன்னா சனி நல்ல பாவத்துல தானே இருக்கான். அப்ப கான்ஸ்டன்ட்டா போகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, வேலை செய்ற இடத்துல கொஞ்சம் பிரஷர்ஸ் இருக்கும். பொதுவா ஆ எதுவுமே எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட உழைப்பு இல்லாம கிடைக்காது. அப்படி உழைப்பு இல்லாம கிடைக்கிறது நிலைக்கவும் நிலைக்காது இல்லைங்களா? அப்ப ஹார்ட் ஒர்க் அப்படின்றது செய்றீங்க. அதே மாரி வேலை செய்ற இடத்துல நான் ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றேன் அப்படின்னா, அங்க பிரஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதே மாரி தொழில் ஸ்தாபனம் வச்சு நடத்துறேன் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ, அந்த அளவுக்கு தொழில் வந்து முன்னேறுறது சாலிட்டா கேரண்டி அப்படின்னே சொல்லலாமா. ஓகே, ஓகே மேம். இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பீரியட்ல நீங்க வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் தான் அடுத்த லெவலுக்கு போவீங்க. இல்லன்னா ரொம்ப கஷ்டம் அப்டின்ற மாரி சொல்லிட்டாங்க. அடுத்ததா ரேவதி மேம் நீங்க சொல்லுங்க. மிதுன ராசிக்கு வந்து இந்த சனி பயிற்சி என்னென்ன விஷயங்கள்லாம் தருது? தனிப்பயிற்சி. மிதுன ராசி. மிதுன ராசின்னு சொல்லும்போதே காற்று ராசி அது. எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு கிரகிக்கக்கூடியவங்க. அதிக நட்பு கூடத்துல இருக்கக்கூடியவங்க. ஒரு விஷயத்த பத்தி ஆர்வம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு, கடந்த காலகட்டம்னே சொல்லலாம். ஒரு 2 வருஷத்துக்கு வச்சு செஞ்சாரு. அதாவது இவங்களும் அதுக்கு ஈக்குவலா இருந்தாங்க. ஏன்னா மிதுனத்துல இவ்வளவு நாள் குரு இருந்தாரு. பிடிவாதத்தோட உச்சக்கட்டம். நான் சொன்னது தான். ஆனா 9ல இந்த சனி ராகு உட்கார்ந்திருக்கதே ஒரு பித்ரு தோஷம். அது சனியோட உட்கார்ந்து கர்மாவ கக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப உச்சக்கட்ட வேதனைகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன ஒண்ணுன்னா, ஒரு விளிம்பு தான் அங்கேருந்து கீழ குதிச்சிடலாம். இல்ல வாழ்க்கை ரொம்ப பிரச்சனை. இல்ல சந்நியாசம் போயிடலாம். அந்த மாரியான பிரச்சனைகள் நெறைய விஷயங்கள். குடும்ப நபர்களே அவமானப்படுத்துறது. குடும்ப நபர்களால பிரச்சனைகளு. அதாவது விருப்பப்பட்டத சாப்பிடலான்னு உட்கார்ந்தாலும் வெயிட்ட கொறை. இது ஒரு பிரச்சனை. ஸோ குடும்பத்துக்குள்ள வந்து அதிக அவமானங்கள், ரொம்ப வெக்ஸா இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த சனி பகவான் தசம கேந்திரத்துல வந்துட்டாருங்க. 10 கர்மஸ்தானம் தான். கர்மப்படி என்ன இருக்கோ அத அனுபவிக்கணும். ஆனா, தசம கேந்திரம் சொல்லி மீனத்துக்குள்ள வந்துட்டாரு. இந்த சனி பகவானுக்கு வந்து நெறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஏற்படுத்தி குடுக்க போது. ஸோ
பொருளாதார ரீதியான பொறுப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இவ்வளவு நாளா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஊதாரியா சுத்திட்டு இருந்தாங்க. அது 10 வயசுல இருந்தாலும் சரி, 50 வயசா இருந்தாலும் சரி. அவங்க எல்லாருக்கும் இப்ப பொறுப்புகள் வரப்போகுது. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி தரப்போகுது. முதல் விஷயம் தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை கொடுக்கணும். ஏன்னா கடந்த ஆண்டு ஃபுல்லா வாக்குவாதம் ஃபுல்லா அம்மா கிட்ட. இப்போ 2 நாள் முன்னாடி கூட சண்டைங்க. அம்மா கிட்ட பேசாம இருக்கங்க அப்படின்னு இருப்பாங்க. நிறைய பசங்க வெளிநாட்டுல போய் இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் காலே பண்ணாம அம்மாங்க வந்து வேதனைப்பட்டு இருந்தாங்க. இந்த மிதுன ராசியுடைய தாய்மார்கள். அவங்களுக்கு எல்லாம் இப்ப பசங்க வந்து நல்லா வரக்கூடிய ஒரு காலகட்டம். மிதுன ராசியுடைய தாய்மார்களுடைய ஆரோக்கியத்துல கண்டிப்பா அக்கறை காட்டணும். அதே போல சொத்து பிரச்சனை ஒண்ணு வில்லங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பட்டா இல்லாம போறது, இல்ல ரிஜிஸ்டர் பண்ணி காசு கொடுத்ததுக்கு அப்புறமா ஏமாத்திட்டு போறது, அது சொத்து சார்ந்த விஷயங்கள் இவங்க எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அதுக்கான கைடன்ஸ் கேட்டுட்டு ஜாதக ரீதியாக சொத்து வாங்க யோகம் இருக்கா பார்த்துட்டு அதை முயற்சி பண்றது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். அடுத்த விஷயம் மிதுனம் அப்படின்னு சொல்லிட்டாலே பாதகாதிபதி ஸ்தானம் குரு. அவர் இருந்து இவ்வளவு நாள் உடல் ரீதியா மன ரீதியா பிரச்சனை. ஆனா வெளியில எப்படின்னா கம்பீரமா இவர் வந்தா இவர் சூப்பர், இவர் வசதியானவர், இவர் எல்லாம் பண்ணிடுவாரு. உள்ளுக்குள்ள ஒரு பேங்க் பேலன்ஸ்ன்னு பார்க்கும்போது 0. அதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு இந்த சனி ஜூன் மாசத்துக்கு மேல குரு தனஸ்தானத்துல வர்றது இன்கம் பேஸான விஷயங்கள் சக்சஸ் தரப்போகுது. அடுத்த விஷயமா வந்து 2வது திருமணம். ஃபர்ஸ்ட் திருமணம் ஆகி பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை தவறிட்டாங்க, நான் 2வது கல்யாணம் 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், சரியா எனக்கு அமையல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்தது அம்மா குழந்தை சண்டையை சொல்லிட்டோம். 10ன்றது மாமியார் ஸ்தானம். அதுல சனி வந்து உட்கார்றாரு. அதுவும் யாரு? சனி வந்து இவர்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியா வந்து உட்கார்றாங்க. மாமியார் வீட்டுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணி போறாங்க அப்படின்னா சாக்ரிஃபைஸ் சகிப்புத்தன்மை ஒன்று எடுத்துக்கிட்டா இந்த ஒரு 3 மாச காலம்தான். அடுத்து சனி வக்ரமானதுக்கு அப்புறமா இந்த சனி கம்முன்ட்டு ஆயிடும். ஸோ மாமியார் கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது. அதே போல திருமண பேச்சுவார்த்தைகள் சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அந்த பேச்சுவார்த்தைகள் சொல்ற இடத்துல இப்போ உள்ள இதுல வரதட்சணையெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனா குடுக்கல் வாங்கல் அந்த விஷயங்கள்ல கொடுத்த வாக்குறுதி போல பண்ணாக்கா சிறப்பு. இல்லைன்னா இப்ப தொடர கல்யாணம் அடுத்து 30 வருஷம் வரைக்கும் உங்க வீட்டுல இது சொன்னாங்க செய்யல, உங்க வீட்டுல இது போடுறேன்னாங்க போல, அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, அடுத்து கல்வி. கல்வின்னு பேசும்போது பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய நிலை சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வியை பொறுத்த வரைக்கும் டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆராய்ச்சி கல்வியில இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல சிறப்பான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த சனி பகவான் இந்த மிதுன ராசிக்கு சில விஷயங்கள் கர்மப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கணும், அது சக்சஸ் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னாக்கா புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துல போய் இவங்களுடைய மூதாதையர்களை நினைச்சு, இல்ல மூதாதையர்களுக்கு இது வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கலன்னா இந்த டைம் போய் கொடுக்கறது ஏர்வையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி கொடுக்க தெரியல அப்படின்னா மூதாதையர்களோட பெயர்களை சொல்லி அந்த கடல் அக்னி தீர்த்தம், அந்த ஸ்தலமே அதுதான். அக்னி தீர்த்தத்துல குளிச்சு எல்லா கிணறுலையும் குளிச்சுட்டு வர்றது சிறப்புகளையும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, என்னால ராமேஸ்வரம் போக முடியாதுங்க, நான் வெளிநாட்டுல இருக்கேங்க, என்னங்க சரி சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கக்கா, தாய் தந்தை இல்லாத ஆசிரமத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு வேளை உணவு இல்லையா, பால் பாக்கெட், இல்லை எனக்கு வசதி இல்லைங்க, சரி நீங்க இருக்கீங்க, உங்க பக்கத்துல ஒரு ஸ்லம் இருக்கு, இல்லைன்னா ஒரு குழந்தைங்க இருக்காங்க சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, உங்க வீட்டுல செய்யக்கூடிய லேபர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 2 பால் பாக்கெட் வாங்கி கொடுக்கறது சில விஷயங்களோட மிராக்கல்ஸை கண்டிப்பா பார்க்க முடியும். அப்ப மிதுன ராசி நேயர்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்கள் எடுத்துக்கிறது சிறப்புகளை தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சியில சில சங்கடங்கள் வந்தாலும் அதற்கான அந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும், நல்ல பலன்கள் தரும் அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்ததா சுந்தரபாண்டியன் சார், நீங்க சொல்லுங்க, மிதுன ராசிக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி காலங்கள் எப்படி இருக்கு? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் கடந்த 2.5 வருட காலமாக இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தார். தற்போது ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு மீன ராசிக்கு உள்ள நுழைகிறார். அப்போ வாக்கியப்படி சனி பகவான் இந்த செயல்பாடு செய்யும்போது நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நன்மையாக இருக்கும்னா, இவங்களுடைய இயல்பான குணம்னு ஒன்று இருக்கும். எப்படின்னா, இவங்க நிறைய யோசிப்பாங்க, பயங்கர டேலண்ட். இவங்களுடைய டேலண்ட்டு பக்கத்தில் இன்னொருத்தர் நிற்கவே முடியாது. ஒரு பிரச்சனைனா, ஒரு மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய ஒரு கஷ்டம்னா மிதுன ராசிக்காரங்கிட்ட மட்டும் போய் ஐடியா கேட்டோம்னா
அது எளிதாக எப்படி முடிச்சு வைக்கலாம், அதை எப்படி வந்து அவங்களுக்கு சாதகமாக முடிக்கலாங்கிற பிளான் போட்டு கொடுக்கறதுல இவங்க தான் ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு டாக்டர்னு சொல்லலாம், டாக்டர் பட்டம் பெற்றவங்கன்னு சொல்லலாம். ஆனால் மிதுனராசிக்காரங்க பிரச்சனையை அவங்களுக்கு தன்னுடைய பிரச்சனையை ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் என்ன பண்ணுவாங்க, டிப்ரெஷனில் மாட்டுவாங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் கடந்த காலங்களில் நிறையா நடந்துச்சு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மிதுனராசிக்காரங்க கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும் அல்லது சகோதரியாக இருக்கட்டும், மூத்தவங்களாக இருக்கட்டும், இளையவங்களாக இருக்கட்டும், ஸோ இவங்க எத்தனை பேர் இருக்கட்டும், கடந்த 2.5 வருஷமாக இவங்க நான் தனியாக இருந்தேன், எனக்கு அக்கா இருக்காங்க, தம்பி இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, ஆனால் நான் வந்து தனிமையில் தான் இருந்தேன், எனக்கு யாரும் உதவி செய்யலை, எனக்கு பிரச்சனை தான் செஞ்சாங்கன்னு அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த 2.5 வருஷத்தில் தனிமையில் தள்ளப்பட்டாங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. இவங்களுடைய லைஃப்பில் உறவுகள் என்பது தேடி வந்து பேசுவாங்க. இவங்க அவங்க தவற உணர்ந்து என்ன பண்ணுவாங்க, மிதுன ராசிக்காரங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக என்ன பண்ண போகிறாங்க, உதவி செய்ய போகிறாங்க. மிதுன ராசிக்காரங்க இனிமேல் தனியாள் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குன்னு, உண்மையான கூட்டம் இருக்குன்னு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதுக்கடுத்து இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து வெளியே வர போகிறாங்க. என்னென்னா இவங்க சாதாரணமாக ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்க, ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க, அதனால் இவங்க பட்ட பிரச்சனை பெரிய பிரச்சனை. அதாவது இவங்க சார்ந்தவங்க அந்த ஒரு எவிடன்ஸை வச்சுட்டு இவங்களை எவ்வளோ பாடாப்படுத்தியிருப்பாங்க தெரியுமா? போராட்டம்னா போராட்டம், அவ்வளோ போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து மாறி இவங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. முடியாதுங்கிற வார்த்தை நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கொடுக்க மாட்டார். உன்னால் முடியும், நீ எல்லாமே செய்யுங்கிற ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி பவர் நம்மளுடைய மிதுன ராசிக்கு உறுதியாக கிடைக்க போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம்னா, நம்மளோட மிதுன ராசிக்காரங்க கடந்த 2.5 வருஷத்தில் எப்படி கடன் வாங்கினானே தெரியல. ஒன்று கூட பிறந்த உறவுகளுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம், அல்லது நண்பர்கள் மூலமாக நண்பர்களுக்காக கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லி கடன் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஸோ கடனில் சிக்கி தவிக்கிறாங்க. விஷயம் அவங்க எதிர்பார்க்குறது என்ன, எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா எப்படா கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வருவோம், இந்த கடன் சுமை நம்மளை மேலும் மேலும் டிஸ்டர்ப் பண்ணுது. பட் அதாவது சின்ன தொகை வாங்கினோம், அந்த தொகையிலேருந்து இன்னொரு தொகையை கொடுத்தோம், ஸோ இப்படியே வட்டிக்கு மேலே வட்டி கட்டி தன்னுடைய வாழ்க்கையே தொலைச்சிட்டாங்க. ஸோ இந்த கடன் பிரச்சனைலேருந்து மீளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதை நீ என்ன பண்ணணும், சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். உங்கள் கடன் பிரச்சனை விலக போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மிதுன ராசிக்காரங்க ஒரு இயல்பான கேரக்டர்னா எல்லாரையும் வேலைக்கு சேர்த்துக்குவாங்க. அவங்க ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டா சொந்தம் பந்தம் சொந்தத்தோட சொந்தம் அப்படின்னு எல்லாரையும் வேலைக்கு சேர்த்து விடுவாங்க. ஸோ இப்படி இந்த 2.5 வருஷத்தில் யாரெல்லாம் சேர்த்து விட்டாங்களோ அவங்க தான் இவங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு மெயின் காரணமாக இருந்தாங்க. இவங்க வேலையை இழந்தாங்க அப்படின்னு வச்சா யாரால் இழந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நான் வேலைக்கு ஒருத்தனை சேர்த்து விட்டேன், அவனால தான் வேலையை விட்டு இழந்தேன், வேலையை இழந்துட்டு இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும். ஸோ இந்த நிலை மாறி உங்களுடைய உயர்வு, உங்களுடைய பண்பு, உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்றவாறு பதவி உயர்வு கிடைக்க போது, நல்ல வேலை கிடைக்க போது, வேலை தேடிக்கிருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான வேலை கிடைக்க போது. ஸோ பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சிடாதீங்க. ஓகேவா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கீன்னு ஸ்டேட்டஸ் வச்சுட்டிங்கன்னா தேடி வந்து உங்களை கொட்டிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, உங்களை எப்படா டிஸ்டர்ப் பண்ணலான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடத்த சனி பகவான் பார்க்காரு. 4ஆம் இடம் சுகஸ்தானம். ஓ நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி உங்களை லாக் பண்ணுறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளேயே மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கோங்க, உங்கள் குடும்பத்துக்காக வாழ கற்றுக்கோங்க, லைஃப் சூப்பராக இருக்கும். ஓகே சார். நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் மத்த எல்லாருக்குமே வந்து ஒரு பிளான் அழகா போட்டு குடுத்துருவாங்க. ஆனா அவங்க பிரச்சனைய அவங்க தீர்க்கிறதுக்கு வந்து முழிச்சிட்டு இருப்பாங்கன்ட்டு. அத நான் 100% அவங்க வந்து ஒத்துக்கிறேன் சார். இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லியிருந்தீங்க. ஸ்டேட்டஸ் மட்டும் வைக்காதீங்க நல்லா இருக்கிறத மட்டும் அப்படின்னீங்க. அத கொஞ்சம் மிதுன ராசிக்காரங்க வந்து கவனிச்சுக்கோங்க. ஓகே. அடுத்ததா கஜலட்சுமி மேம் நீங்க சொல்லுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? மிதுன ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவம் பிரகாரம் 3வது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி நேர்கள், அந்த வீட்டோடைய ஓனர் யாருன்னா புதன் பகவான். இந்த புதனுக்கும் சனிக்கும் ஆகுமோ ஆகாதுன்றது அடுத்த பிரச்சனையாக இருந்தாலும், அவங்க காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷனில் கை வைப்பார். முன்னாடி சுறுசுறுப்பாக போயிட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்கள் இப்போ கொஞ்சம் மந்த நிலைக்கு வருவாங்க.
மிதுனராசி நேயர்களுக்கு எல்லா விஷயமும் ரொம்ப வேகமாக, பிரில்லியண்ட்டாக, ஷார்ப்பாக, இன்டெலிஜென்ட்டாக பண்ணியிருந்தவங்க அந்த கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயுமே இப்போ அவங்க பேசக்கூடிய கம்யூனிகேஷனே அவங்களுக்கு பிரச்சனையாக போகும். இவங்க ஒரு வார்த்தை வேற விதமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது மூணாக திரிச்சு போய் அவங்க இந்த வார்த்தையை தான் சொன்னாங்கன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையாக வந்து சேரும் இந்த டைம். இப்போ இந்த 2.5 வருடம் அவங்க வாயிலையும் கவனம் தேவை, செயலியும் கவனம் தேவை, எழுத்துலையும் கவனம் தேவை. எந்த ஒரு பேப்பர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரிட்டனாக இருந்தாலும் வார்த்தைகளை கவனமாக படித்து அதற்கப்புறம் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எதுலலாம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில், வேலை. இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாரின்ல இருக்காங்க. இப்போ அவங்களுக்குலாம் என்ன ஆகுதுன்னா அங்கே அழுத்தமாக இருக்குது. வேலையில் வந்து பிரச்சனை ஜாஸ்தி கொடுக்குது. அவங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் சம்பளம் கொடுக்குறாங்க, 4 மாதத்துக்கு ஒரு முறை சம்பளம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அது இன்னமும் அதிகரிக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையை விடுறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு வேலையை விடுறது புத்திசாலித்தனம். ஆக்சுவலாக மிதுன ராசிக்காரங்களே அதை தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்மார்ட் திங்கர். அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கே பண்ண மாட்டாங்க, ஸ்மார்ட் ஒர்க்கு தான் பண்ணுவாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் இப்பொழுது உங்கள் ஸ்மார்ட் ஒர்க் எங்கேயுமே வேலையே செய்யாது. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அங்கே வேலை நடக்கும். அதே மாதிரி மிதுன ராசி நேயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாம்பு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு போவாங்க. அப்போ அதெல்லாம் இங்கே வேலை ஆகாது. இங்கே நீங்கள் செய்யக்கூடிய வேலையை ரொம்ப அழுத்த திருத்தமாக, கர்மமாக, நேர்மையாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 2.5 வருடம் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்ணாதீங்க பிஸ்னஸை. இருக்கிற பிஸ்னஸை அப்படியே ரன் பண்ணிட்டு போங்க. மேல் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, கடனுக்காக லோன் வாங்காதீங்க. இதை பண்ணிட்டு போகும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு கை கடிக்காமல் நீங்கள் பெரிய பிரச்சனையில் மாட்டாமல் இருப்பீங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும். இப்போ கணவன் மனைவி பிரச்சனை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எங்கள் ஹஸ்பண்ட் நான் சொன்னதை புரிஞ்சிக்கல, எங்கள் ஒய்ஃப் நான் சொன்னதை புரிஞ்சிக்கலன்றத கண்டிப்பாக ஒரு அழுத்தம் இருக்கும். அதெல்லாம் விட பேரண்ட்ஸ்க்கு என்ன அழுத்தம் இருக்கும்னா இப்போ 10th +2 எக்ஸாம்ஸ் வருது, போட்டித் தேர்வுகள் வருது, காலேஜஸ் எல்லாம் சேர்க்கணும். அப்போது அவங்க எதிர்பார்த்த மார்க் வருமானா வராது. கண்டிப்பாக பசங்க நல்லா படிச்சுட்டு போவாங்க. நல்லா படிச்சுட்டு போய் அங்கே எக்ஸாம் எழுதும்போது கண்டிப்பாக அவங்க எதிர்பார்த்த மார்க்ன்றது வராது. அதனால பசங்கள்லாம் பிள்ளைகள்லாம் கண்டிப்பாக ஒரு அழுத்தத்துக்கு போவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா அதற்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதும்போது உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற மார்க்கு கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்துருவார். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம்னா ஸ்மார்ட் ஒர்க்கு மிதுன ராசிக்கு வேலையே செய்யாது. ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் வேலை செய்யும். எதுலேயுமே பொறுமை, நிதானம் கடைப்பிடிக்கும் போது மிதுன ராசி நேயர்கள் இந்த 2.5 வருடம் ஓரளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மிதுன ராசிக்காரங்க சனி புதன் வர்றதுனால திருநங்கை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு ரீதியான தானத்தை கொடுத்துட்டு அவங்க முக்கியமான எக்ஸாம் போய் எழுதும்போது நல்ல ஒரு பரிகாரமாக இது இருக்கும். ஓகே மேம். மிதுன ராசிக்காரர்கள் வந்து செய்யற வேலையை வந்து அழுத்தம் திருத்தமா செய்யணும். சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பேச்சு வழக்குலையும் கவனமா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ ஓவராலா மிதுன ராசிக்கு வந்து சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தோம்.